போலியான பன்னீர்களை இன்றைக்கு இந்தியாவில் நிறைய உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இருதய நோய், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் எப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. முக்கியமாக சோப் டிடர்ஜென்ட் கேட்கும் போது ஷாக்கிங்காக இருக்குங்களா? இந்த தகவலெல்லாம் விட அதிர்ச்சியான தகவல்னா அவங்க கொடுத்த தகவல் தான். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனலாக் பன்னீர். என்னடா அனலாக் பன்னீர் புதுசாக வந்திருக்கு போகிறக்கு மார்க்கெட்டில், அடுத்த தடவை போகும்போது இதை நம்ம லிஸ்ட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு அப்படி சேர்த்துக்காதீங்க, அதை வாங்கவும் செஞ்சிடாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த அனலாக் பன்னீர் அப்படின்றது ஒரு ஃபேக் பன்னீர். இப்போ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிற ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த அனலாக் பன்னீர். இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இருதய நோய், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் எப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷுகள் இருந்தாலுமே குறிப்பாக இந்த பன்னீர் டிஷ்ஷஸ் நல்லா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பன்னீரில் போலியான பன்னீர்களை இன்றைக்கு இந்தியாவில் நிறைய உருவாக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய உருவாக்கி கொண்டு வந்துட்டுருக்காங்க. நார்த் இந்தியன் சைடில் நிறைய இடங்களில் வந்து சோதனை செஞ்சுருக்கிறாங்க. அந்த சோதனைகளில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 50% அதிகமான இடங்களில் பன்னீர்கள் போலியாக தயாரிக்கப்பட்டவை. அதாவது இந்த அனலாக் பன்னீர் அப்படின்றத சொல்கிறோம். இந்த அனலாக் பன்னீரை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கார்டியோவாஸ்குலர் இருதய நோய்கள், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், டயேரியா இப்படி பலவிதமான நோய்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான டிஷ்ஷஸ் வந்து பண்ணப்படுது. பன்னீர்ன்றது வந்து அந்தளவு ஒரு மெயின் டிஷ்ஷாகவே இருக்குது. லாபம் பொதுவாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரிஜினல் மில்கினுடைய விலைவாசியும் அதிகரிச்சுட்டே வருது. விலை கொஞ்சம் லாபம் அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த ஃபேக் பன்னீரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபேக் பன்னீரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பன்னீர் எப்படி செய்வாங்க? பால் காய்ச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த லெமனோ வினிகரோ இதை ஊற்றும் பொழுது இந்த பால் திரிச்சு ஒரு பன்னீராக மாறுது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக ஸ்டார்ச், பாம் ஆயில், அப்புறமா சில வேஸ்டேஜ் ஆயில்ஸு, முக்கியமாக சோப் டிடர்ஜென்ட், வாஷிங் சோடா, முக்கியமாக சோப் டிடர்ஜென்ட் கேட்கும் போது ஷாக்கிங்காக இருக்குங்களா? ஏன்னா அதோடைய பல்கி இதுக்காக வந்து இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சாப்பிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? வாஷ் பண்ணுற அந்த ஒரு பவுடரை நம்ம வயிற்றுக்குள்ளார க்ளீன் பண்ணுறதுக்காக தயாரிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மக்களை பற்றி யோசிக்காமல் லாபத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி, இன்னொரு விஷயம் என்னென்னா இதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் சிரமமாக இருக்குதா சொல்கிறாங்க. காரணம் பல இடங்களில் இது வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்படுது மார்க்கெட்டில். இது எங்கன்னு போய் எப்படின்னு சோதனை செய்கிறது? ஆனால் அப்படி இருந்துமே நார்த் இந்தியன் சைடில் சில யூடியூபர்ஸ் அவங்க வந்து நேரடியாக போய் சோதனை செய்கிறேன்ற பேரில் ஒரு முயற்சி எடுத்துருக்குறாங்க. அவங்க எப்படி சோதனை செய்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது இந்த அயோடின் டின்ச்சர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பன்னீரில் வந்து ஊற்றுறாங்க. இந்த அயோடினும் அந்த ஸ்டார்ச்சும் ரியாக்ட் ஆகி பிளாக் அண்ட் ப்ளூ இந்த மாதிரியான ஒரு கலர்களில் வந்து மாறுபடும். எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் உணவுகளில் அந்த கார்ன்ஸ்டார்ச் வந்து பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது அந்த மாதிரியான உணவுகள்லையும் இது வந்து அயோடின் டின்ச்சர் ரியாக்ட் ஆகும். ஸோ இது வந்து கை கொடுக்காது, பலனளிக்காது அப்படின்ற ஒரு தகவலும் கொடுக்கப்படுது. ஃபுட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த தகவலெல்லாம் விட அதிர்ச்சியான தகவல்னா அவங்க கொடுத்த தகவல் தான். அது என்னென்னா அனலாக் பன்னீர் பயன்படுத்தலாம், மேலே மட்டும் அனலாக் பன்னீர்னு பேரை போட்டுருக்கு. எப்படிங்க நீங்கள் அனலாக் பன்னீர்ன்ற பேரை அந்த லேபிளில் மேலே போட்டுட்டு நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அத்தாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. இது சாப்பிட்டா உடம்புல இவ்வளோ பிரச்சனை வரும், உயிருக்கு ஆபத்து வரும். ஆனால் அப்படி இருந்துமே இது நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் அந்த பேரை போட்டு பண்ணிக்கோங்க. இது இப்படி தான் கண்டுபிடிக்கிறது வேறு விதத்தில் அப்படின்னு பார்த்தா மற்ற பன்னீருக்கும் இதற்கும் உள்ள சில வித்தியாசங்கள் பார்க்கும் பொழுது வித்தியாசங்கள் தெரியும். அதே போல் கடிக்கும் போது ரொம்ப லப்பராக இருக்கும், ரொம்ப கடிக்க முடியாது, நீண்ட நேரம் ஆகும், சுவையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், கீழே போட்டால் பவுன்ஸ் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இது ஒவ்வொருடைய சோதனைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதனால் அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமன்றது தான் என்னுடைய பார்வை. இன்னைக்கு எல்லாருமே பன்னீர் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. பெரும்பாலான மக்கள், பெரும்பாலான டிஷ், ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துருச்சு ஒவ்வொரு இடங்கள்லையும். எல்லா இடங்களையும் இது பயன்பட்டு வந்துட்டு இருக்கு. குழந்தைகள் சாப்பிட்றாங்க, வயதானவர்கள் சாப்பிட்றாங்க, கர்ப்பிணிகள் சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதில் கவனம் செலுத்தி கூடிய விரைவில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் எல்லோருடைய கோரிக்கை. நம்முடைய வேண்டுகோளும் அதுதான். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.